ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறதான வசனத்தை பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னா காப்பாற்றினது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை காப்பாற்றினது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மகளை, ஒரு சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அந்த அம்மா பார்த்திங்கன்னா பொழுது ஒரு பாவியான மனுஷியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் ஒரு சீசனுடைய வீட்டில் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அங்கே உள்ளே போய் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களை தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்தாள் என்று பார்க்கிறோம். எதற்காக, அது எதற்கு அடையாளமாக அப்படி செய்தாள் என்றால், தன்னுடைய பாவங்களை ஒவ்வொன்றாக நினைத்து அவருடைய மனம் கசந்து அழுது, இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீராய் தன்னுடைய கண்ணீரை முழுவதும் ஆண்டுடைய பாதத்தில் சிந்தி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தான் அந்த வார்த்தை சொன்னார், உன்னுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் நான் உன்னை மன்னிப்பேன் என்று ஒரு விசுவாசத்தோடு வந்தாய் அல்லவா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகளுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கோ, ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிப்பாய் என்றால் ஆண்டவர் என்னை மன்னிப்பார், ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக நித்திய ஜீவனை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர்தான் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்து போகிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்மை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றினது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே வாழ்க்கை நடத்து என்னுடைய வருகை பரியந்தம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே பாருங்கள், ஆண்டோடைய அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாலே முக்கியமாக 80% சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பூமியில் எப்படி இருந்தாலும் நம்ம அதை பெருசாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம். பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், பரலோக ராஜ்யத்தை நமக்கு கிடைக்கும் என்கிற உறுதி நமக்கு இருக்கும் என்றால், நம்ம எந்த சூழ்நிலையிலும் பூமியில் எது நல்லது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஏனென்றால் இங்கே வாழக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாட்கள், சீக்கிரமாய் ஆண்டவர் வந்து நம்மை எடுத்துக்கொள்ளப் போகிறார், நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஆகவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆயத்தத்தை இப்போ நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால் நம்ம சமாதானமாய் வாழ்க்கை மீதமுள்ள நாட்களில் வாழ முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த அம்மா, பாவியான ஸ்திரீ, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் கண்ணீரினாலே அந்த பாவத்தை அறிக்கை செய்து தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துக்கு பார்க்கும்பொழுது கீழ்ப்படுத்தினால் தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய செய்கைகளை எல்லாம் துர்க்கிரியைகளை நம்ம விட்டு விடுவோம். இந்த நாளில் நம்ம விசுவாசத்தோடு, ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியும், பாவியாகி என் மேல் கிருபையாக இரும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறவராக மாத்திரமல்ல, தன்னுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்த்தவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட நம்மை ஒப்பு கொடுப்போம், நாம் விசுவாசிப்போம், ஆண்டவர் நம்மோடு கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அருமை நேசிதான பரலோகத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு பாவியான ஸ்திரீ உம்மிடத்தில் பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய கண்ணீரினாலே நம்முடைய கால்களை நனைத்து தலைமையினாலே துடைத்து விட்டதான அந்த அம்மாவை பார்த்து சொன்னீங்க, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை ஏற்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு அந்த அம்மாவை தகுதிப்படுத்தினீரோ, அதே போல் இன்று கூட எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்தும், மாசத்தை வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்று மூடு வரைக்கும் என்றால் நாங்களும் மூடு வரைக்கும் பங்கு கொள்ளத்தக்கதாங்களே பரிசுத்தப்படுத்தி பரிவுபடுத்தி நாமத்தை மயப்படுத்துங்க. விசுவாசத்தை கட்டளையிடுங்க, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே சுத்திரம், நீங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்பேற்று நடத்துங்க. அவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார், அவர் ரட்சிப்பார், நம்மை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன். ஆசீர்வாதத்தினாலும் சகல வேத சம்பூர்ணத்தினாலும் நம்மை திருப்தியாக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென்.